ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாமே கடவுள் செட்டிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டோன்னா சனி பகவான் நம்மளை பிடிக்க மாட்டாருன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அது பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருமே நம்ம புரட்டாசி மாதம்ல சனிக்கிழமை புரட்டாசி மாதம் விரதம் இல்லாதவங்க கூட சனிக்கிழமை கண்டிப்பாக பெருமாளை வழிபடுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது வழக்கம். நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே ஸோ அந்த பூஜை வேலைக்காக எல்லா பூஜை ரூம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு, வீட்டில் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லா பூஜை சாமானும் துலக்கி அதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது. நான் சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு மாலை எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் வீட்டில் இருக்க பூக்களை வச்சு தான் நான் மாலையை ரெடி பண்ணேன். போன டைம் நான் பூக்களை எப்படி சேர்த்து கட்டணும், இந்த டைமில் வெறும் துளசி மாலை மட்டும் போட்டேன். ஸோ துளசியை எங்கள் வீட்டில் நிறைய பூ நிறைய பூத்துருந்தது, விதைகள்லாம் நிறைய இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை கட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இந்த டைம் என்ன பண்ணேன், அதை அப்படியே கட்டிட்டேன். ஸோ துளசி மாலை, பவளமல்லி மாலை ரெண்டுமே எப்போ மாலை ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நந்தி வட்டானும் எல்லோ கலர் ஃப்ளவர் இருந்தது. ஸோ இதை சேர்த்து கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம கடவுளை இப்படி தான் வழிபடணும், அப்படி தான் வழிபடணும், இந்தந்த பொருட்கள் வச்சு வழிபட்டால் தான் கடவுள் நமக்கு அருள் செய்வார், நமக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. உங்கள் மனசு முழுமையாக கடவுள்கிட்ட நம்ம முழு மனசோட கடவுள்கிட்ட வேணுனாலோ இல்லை அவரை நினச்சாலோ நமக்கு என்ன வேணுமோ அது கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை. ஒரு 2 வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கூட பெருமாளை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாளோட அருள் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பெருமாளுக்கு வழிபடுற மாதிரி ஃபோட்டோ கீழே இறக்கி வச்சது. இந்த மாதம் ஃபுல்லாக கீழே தான் இருக்கும் மனை மேலே. இந்த மாதம் ஃபுல்லாக பெருமாளுக்கு ஸ்பெஷல் வழிபாடு தான். அதனால் கீழே இறக்கி வச்சு எப்பவும் போல் காமாட்சி அம்மா விளக்கு வச்சு ஏற்றி பிரசாதம் தினமும் வைக்கிறது, காலை மாலை விளக்கு ஏற்றுறது. இதுதான் புரட்டாசி மாதத்தில் நடக்கிற வழிபாடு. தினமும் சிம்பிளாக பண்ணாலும் சனிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக பெருமாளுக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி தான் சனிக்கிழமை என்ன பண்ணோம், பிரசாதம் சக்கரை பொங்கல் செஞ்சு பால் வச்சு நாட்டு சக்கரை போட்டு பால் வச்சு பழங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணாங்க. ஸோ இப்படி தான் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் போச்சு. இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே டெய்லியுமே இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சனிக்கிழமை கொஞ்சம் ஸ்பெஷலாக வழிபடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நவராத்திரி வரும், மகாலி அமாவாசை வரும், தீபாவளி வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதமாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பெருமாளோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும். நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்து ரொம்ப ஸ்பெஷலான மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. லாஸ்ட் இயர் ஏற்கனவே நான் எப்படி இருக்கணும், விரதம் எப்படி இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் இருக்கணும், எதுக்காக எடுக்கணும் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.